பிரம்மாண்டமாக 47th சென்னை புக் ஃபேர் ஸ்டார்ட் ஆச்சு. ஒய்எம்சிஏ நந்தனமில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரீடிங் ஹேபிட் வரணும்னு அவங்களுக்காக வேண்டிய என்ட்ரி ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணாங்க. பப்பாசி 47th சென்னை புக் ஃபேர் சென்னையில் ஓப்பன் பண்ணுறதுக்காக சிஎம் ஸ்டாலின் வர்ற மாதிரி இருந்துச்சு. பட் அவரால் வர முடியாதனால மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் ஓப்பன் பண்ணி வச்சார். ஸ்டாலின் கொடுத்த வாழ்த்து மெடலை உதயநிதி ரீட் பண்ணார். அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு அவார்டு கொடுத்துருந்தாங்க. சென்னை புக் ஃபேரில் எல்லா விதமான புக்ஸ் இருந்துச்சு. எல்லா ஏஜ் பேஸ்டும் புக்ஸ் இருக்குது. Jan 3லேருந்து Jan 21 வரை புக் ஃபேர் இருந்துச்சு. என்ட்ரி ஃபீஸ் 10 ரூபா. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீ தான். ஸ்கூல் ஐடி கார்டு காமிச்சாலே அவங்க என்ட்ரி ஆகிக்கலாம். சென்னையில் செகண்ட் டைம் இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குன்னா, நார்மலாக இருக்கிற மாதிரி புக் ஃபேருக்கும் இன்டர்நேஷ்னல் புக் ஃபேருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பற்றி நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கலாம். இந்த இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் Jan 18 வரை இருந்துச்சு. நிறைய பேர்னால விசிட் பண்ண முடியல. அவங்களுக்காக வேண்டி தான் நான் இந்த வீடியோவை கிளியர் கட்டாக போடுறேன். விசிட் பண்ணனவங்களும் நிறைய விஷயத்தை இங்கேருந்து நாலேஜ் கெயின் பண்ணியிருக்கலாம். இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் நந்தம்பாக்கமில் நடந்துச்சு. இந்த டைம் 3 days தான் இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் இருந்துச்சு. அதாவது Jan 16லேருந்து Jan 18 வரைக்கும் தான். 6 கோடி ரூபா செலவில் இந்த புக் ஃபேர் நடந்துச்சு. லாஸ்ட் இயர் இன்டர்நேஷ்னல் புக் ஃபேரில் 30 கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இதில் 120 புக்ஸ் வேறு லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்காக கான்ட்ராக்ட் எல்லாமே சைன் பண்ணியிருந்தாங்க. அதில் 52 புக்ஸ் தான் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ரான்ஸ்லேஷன் பண்ண புக்ஸுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. மார்னிங் 10 மணிலேருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் தான் இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் நடந்துச்சு. ஆனால் பப்ளிக் பீப்புளுக்கு ஈவினிங் 4 o'clock தான் அலோவ் பண்ணினாங்க. நம்ம அந்த புக் ஃபேரை சுற்றி பார்க்குறதுக்காக இந்த வருஷம் நடந்த புக் ஃபேரில் லிட்ரேச்சர் எப்படி இவால்வ் ஆகிருக்கு, ஏர்லி டேஸில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு ப்ரெசன்ட் டே வரைக்கும் கிளியராக வச்சுருந்தாங்க. இந்த புக் ஃபேரில் 80 ஹால்ஸ் இருந்துச்சு. லாஸ்ட் டே Jan 18th தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ண 200 புக்கை பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இந்த இயர் 40 கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. நம்ம கண்ட்ரியிலிருந்து 10 ஸ்டேட் பார்ட்டிசிபேட் பண்ணினாங்க. என்னென்ன கண்ட்ரீஸ்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். மலேசியா, கனடா, பிரிட்டன், இந்தோனேஷியா, ஸ்பெயின், ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், ரஷ்யா, ஃபின்லாண்ட், இட்டலி, டர்க்கி, சவுதி அரேபியா, கிரீஸ், லெபனான், நார்த் மெக்டோனியா, ஸ்லோவேனியா, லிதுனியா, லெட்டிவியா, செனிகல், செர்பியா, பிரேசில், மியான்மர், அல்பானியா, தான்சியா, நியூசிலாந்து, அர்மீனியா, ஜார்ஜியா, போர்ச்சுகல், பங்களாதேஷ், தாய்லாந்து, வியட்நாம், போலாந்து, பிலிப்பைன்ஸ், ஈஜிப்ட் அண்ட் ஈரான். ஒன் கண்ட்ரி இல்லை, கல்ச்சர்னு வேர்ல்டு வைல்டாக இருக்கிறது இந்த இன்டர்நேஷ்னல் புக் ஃபேராக தான் இருக்குது. டிஃப்ரெண்ட் கல்ச்சரல் பேக்ரவுண்டு இருக்கிறவங்க கூட நம்ம நாட்டில் இருக்கிற பப்ளிஷர்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 2 பேருக்கு இடையில் குளோபல் மார்க்கெட்டை தான் ஓப்பன் ஆகிருக்குன்னு சொல்லணும். இந்த புக் ஃபேர்னால நிறைய லிட்ரஸி புக்ஸ் எல்லாமே ஈஸியாக எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்கும். வேர்ல்டு வைடாக டிஃப்ரெண்ட் லிட்ரஸி, ட்ரெடிஷன், லாங்குவேஜில் இருக்கிற புக்ஸை படிக்கிறதுக்கும் ரிசர்ச் பண்ணுறதுக்கும் இந்த இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் மூலமாக நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கும். இன்டர்நேஷ்னல் புக் ஃபேரில் புக்ஸ் எல்லாமே ஷோக்கு வச்ச பப்ளிஷர்ஸ்க்கும் ரைட்டருக்கும் ஒரு பப்ளிசிட்டி தான். கிரியேட்டர்ஸோட நியூ டைட்டிலில் இருக்கிற புக்ஸ் வேர்ல்டு வைடாக இன்ட்ரடியூஸாக பண்ணுறதுக்கும் இந்த இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. அதனால் தமிழ் ரைட்டர்ஸ் வேர்ல்டு வைடாக எல்லாருக்கிட்டையுமே ரீச் ஆவாங்க. சங்க இலக்கியமில் இருந்து தமிழில் இருக்கிற மெடிக்கல் புக்ஸ், படுகொலை கதை, பேர்ஷியன் புக்ஸ், இப்படி எல்லாம் சேர்ந்த கலவையாக தான் இந்த செகண்ட் எடிஷனான இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் இருக்குது. இந்த புக் ஃபேரில் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, தமிழ் புக்ஸை அதர் லாங்குவேஜில் இருக்கிற புக்ஸை தமிழ் லாங்குவேஜ்லேயும் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம்ட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் அங்கே ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்குன்னு நிறைய செக்ஷன் இருந்துச்சு. லிதுனியாவை சேர்ந்தவங்க புக்ஸ் ஸ்மக்லர்ஸ் ஏஜென்சியோட ஏஜென்ட் பெனாஸ் 100 இன்ட்ரெஸ்டிங் டைட்டில்ஸ் லிஸ்ட்டை கொண்டு வந்திருந்தாங்க. அவங்களோட புக்ஸ் எல்லாமே இல்லுஸ்ட்ரேஷனாக இருந்துச்சு. செகண்ட் வேர்ல்டு வார் நடந்த படுகொலையப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி சில்ட்ரன்ஸ் புக்ஸ் எழுதின மேரியஸோட பெபிள் லெவெண்டர் லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருந்தாங்க பெனாஸ் சொனாகா. ஈரானில் இருக்கிற சஹாபாவிஸ் பப்ளிகேஷன்ஸ் சில்ட்ரன்ஸ் புக்கை பிரிண்ட் பண்ணுறதுக்காக கையில் எழுதின புக்ஸ் அதுபோல் இல்லுஸ்ட்ரேஷனாக யூஸ் பண்ணினாங்க. எங்களோட புக்ஸை வேறு புக்ஸ் கம்பேர் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், ஒரிஜினலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் த கோச், வால்வ்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ், இந்த 2 புக்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரிஜினலாக இருக்கும். ஸ்டோரிக்கு தகுந்த மாதிரி ட்ரா பண்ணுறதுக்கு நாங்கள் ரொம்ப நேரம் எடுத்துக்கிறோம்னு சொல்லியிருந்தாங்க. இப்படி தனித்துவமாக இருக்கிற ஸ்டோரிஸ் சில்ட்ரன்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பழகிடும்னு சொல்கிறாங்க சஹாபிஸ் பப்ளிகேஷனோட சிஇஓ ஃபரீத். இந்த இன்டர்நேஷ்னல் புக் ஃபேரில் கல்ச்சரல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நேஷ்னல் புக் கவுன்சில் ஆஃப் மலேசியா தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த இன்டர்நேஷ்னல் புக் ஃபேரில் மலேசியா தான் கெஸ்ட் ஆஃப் ஹானர்னு சூஸ் பண்ணியிருந்தாங்க. இன்டர்நேஷ்னலோட ரைட்ஸுக்காக 50 பெஸ்ட் மலேசியன் டைட்டில்ஸோடு வந்திருக்கு. அங்கே நடந்த கல்ச்சுரல் டான்ஸ் வேறு லெவலில் இருக்குது.
நான் என்ஜாய் பண்ண மாதிரி நீங்களும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வந்த ஜனமெல்லாம் குந்தனோ மடுகடையில முளைக்கோ இருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி புதுவுடைமை சமூகத்தினுடைய பறை மெடிக்கல் டெக்ஸ்ட் புக்ஸாக தமிழில் இருந்து அதர் லாங்குவேஜஸ்க்கும் அதர் லாங்குவேஜிலிருந்து தமிழ் லாங்குவேஜ்லேயும் டிரான்ஸ்லேட் பண்ண 200 புது புக்ஸை சென்னை இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரைட்டர்ஸ் ராயல்ட்டி அக்ரிமெண்ட், ரைட்ஸ் டு ட்ரான்ஸ்ஃபர், பப்ளிஷருக்கும் இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கும் இடையில் அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நிறைய பப்ளிஷர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சென்னை புக் ஃபேரையும் இன்டர்நேஷ்னல் புக் ஃபேரையும் ஒரே இடத்துல வைக்கணும்னு கவர்மெண்ட்டிட்ட ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இயர் 40 கண்ட்ரீஸில் இருக்கிற பப்ளிஷர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. 752 மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது MOU சைன் ஆகிருக்கு. லாஸ்ட் இயர் 350 MOU டிரான்ஸ்லேஷன் சைன் பண்ணியிருந்தாங்க. அதில் 52 புக்ஸ் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி டிரான்ஸ்லேஷன் பண்ணலாம், அதுலேயும் மனிதநேயம் இருக்கணும்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருந்தார். சீனியர் சிட்டிசனுக்காக வீல் சேர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அங்கே ரீச் ஆகிறதுக்கு கார்ட் சர்வீஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அங்கே ஷோவில் இருக்கிற புக்ஸை பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எப்பப்பாரு பிடிச்ச புக்ஸை படிச்சுட்டு இருப்போம். அங்கே போனால் நமக்கு தெரியாத எத்தனையோ புக்ஸ் அங்கே இருக்குது. நம்ம அந்த புக்ஸை ரெஃபர் பண்ணிவிட்டு சென்னை புக் ஃபேரில் வந்து வாங்கிக்கலாம். இன்டர்நேஷ்னல் புக் ஃபேரில் புக்ஸை சேல் பண்ண மாட்டாங்க. வேறு லாங்குவேஜில் இருக்கிற புக்ஸை வேணும்னா நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி தருவாங்க. நெக்ஸ்ட் டைம் மறக்காமல் போய் நீங்கள் விசிட் பண்ணுங்கள். அவ்வளோ நாலேஜ் நம்ம அங்கே போனோம்னா கெயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.